பாகுபலியோட இயக்கத்துல சுமார் 200 கோடி பட்ஜெட்ல வெளியாகி இருக்கிற திரைப்படம் பாகுபலி. பாகுபலி திரைப்படத்துல தமிழ் கலைஞர்கள், தெலுங்கு கலைஞர்கள் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஏகப்பட்ட பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வெளியான இந்த திரைப்படம் 4000 தியேட்டர்கள்ல வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சோ அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாகுபலி திரைப்படம் தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் பயங்கரமா பாராட்டிட்டு வராங்க. ரொம்ப பெரிய சாதனையை பண்ணிட்டாரு ராஜமௌலி அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாள் வசூல் மட்டும் 50 கோடி வசூலிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆந்திரா, தெலுங்கானால மட்டும் 25 கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 5 கோடி ரூபாய் வரையிலும் வசூலிச்சிருக்கு. இந்திய மாநிலங்கள்ல 10 கோடி ரூபாய் வரைக்கும், வெளிநாடுகள்ல 15 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால சிறப்பு காட்சிகள்ல நேற்றைய காட்சிகள்ல மட்டும் $2 மில்லியன் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. கேரளால ஸ்ட்ரைக் அப்படிங்கறதால கேரளால இந்த படத்துடைய வசூல் கொஞ்சம் டல்லா இருக்குது அப்படின்னாலும் இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, சோ இந்த 2 நாட்களையும் சேர்த்து திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த படத்துடைய வசூலை கணக்கிட்டு பார்த்தோம்னா 100 கோடியும் தாண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ 200 கோடி பட்ஜெட்ல வெளிவந்த இந்த திரைப்படத்துடைய 3 நாள் படத்துடைய வசூல் 100 கோடி அப்படின்னா இது ஒரு 10 நாட்களுக்கு போச்சுன்னா பயங்கரமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸ், அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தான் எழுந்துட்டு